ஏய் கிட்டவாடி. மச்சான் எவ்வளோ பெரிய பேகு. நீங்க கிளம்புறீங்களா? இல்ல லேட் ஆகும். என் ஆக்சஸ் கார்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஃபைல் சென்ட் பண்ணிட்டு ஒண்ணா போயிடலாமே. உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். ஓகே. அதுக்குள்ள என்ன சொல்லுமா சொல்லிட்டு போனை வைடி. 2 நிமிஷத்துல அவகிட்ட எப்படியாச்சும் பேசிட்டு கிளம்பிடணும். இவன் வேற இங்க நின்றுக்கிட்டு இருக்கானே. இன்னும் 4 பேசிக்கலாம். ஏய் உள்ள போடி. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? உள்ள போடி. ஓகே. ஏய் ஏய் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூடுறி. மூட்டு உள்ள போடி. ஓகே. அப்பாடா முடிஞ்சு. நான் உள்ள இருக்கேன். கால் இருக்கு. யார் நீங்க? நான் மீனாட்சி. மீனாட்சியா? மீனாட்சி முகமது ஜோசப். புரியல. நான் கிராஸ் பிரீடுங்க. ஓ எப்படி? தாத்தா கிறிஸ்டின், அம்மா இந்து, அப்பா முஸ்லீம். எங்களுக்கு மும்மதமும் சம்மதம். சம்பந்தமே இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? இன்டர்வியூக்கு வந்தேன். அது காலையில 10 மணிக்கு தானே? ஓ நான் நைட்டு 10 மணிக்கு நினைச்சிட்டேன். சரி, இந்த கதவை யார் முன்னா? ஓ யார் முன்னது தெரியலையே. என்கிட்ட ஆக்சஸ் கார்டு கூட இல்லையே. கால் பண்ணி யாராச்சும் கூப்பிட சொல்லுவோம். ச்சே, டவரே இல்ல. வைஃபை இருக்கும், வாட்ஸ்அப் கால் பண்ண சொல்லுவோம். வைஃபை கூட ஒர்க் ஆகல. வேற வழி? ஒரு வழியும் இல்ல. இப்போ என்ன பண்றது? வீக் டேஸ்னா கூட பரவாயில்ல, யாராச்சும் இருப்பாங்க. இது சாட்டர்டே நைட் வேற. விடிற வரைக்கும் இங்க தான். அவ்வளவுதான். நீங்களும் நானும் இங்கேயே தான். நல்ல வேலை, ஒரு பொண்ணா என் கூட நீங்க துணைக்கு இருக்கிறது நிம்மதியா இருக்கு. வாங்க போலாம். போலாமா? என்னங்க கேக்குறீங்க? தனியா போக பயமா இருக்கு. வரீங்களா? எங்க? அட ரெஸ்ட் ரூம் தாங்க. ஓ ரெஸ்ட் ரூம்க்கா? இல்ல எனக்கு வரலங்க. ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? நான் வரலங்க. ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ எப்படி பேசணும்னு மறந்துட்டேனே. இப்போ ஓகேவா? சரி ஓகே வாங்க போலாம். இல்லங்க நான் வரலங்க சொன்னேன். அட வாங்க, பயமா இருக்குங்க. நான் வாங்க. வாங்க. ஏய் சொன்னா வாங்க கேளுங்க. உள்ள. தப்பாடுடி. ஆரம்பிக்கலாமா? நீ எதுக்குடா இங்க வந்த? நீ தான் எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்ட. அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு ஏன்டா பொம்பளை கெட்டப்ல வந்த? 3 தடவை ஆம்பளை கெட்டப்ல தான் வந்தேன். என் மூஞ்சே பார்க்காம வாட்ச்மேன் வெளில போனா, அதான் அவனுக்கு மூஞ்சே காட்டாம லேடி கெட்டப்ல வந்தேன். மேடம் ஏன் வெளில நிக்கிறீங்க, உள்ள போனா? இந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு எங்க மரியாதை இருக்கு? நேர்ல பேசுறதுனா வீட்டுக்கு வந்து பேசிருக்க வேண்டியதானே? நீ எங்க வீட்டுல இருக்கிற? நைட் ஆனாலும் ஆபீஸ்லயே தானே இருக்கிற. ஓ நான் நைட் எல்லாம் ஆபீஸ்ல இருக்கேன்னு சந்தேகப்படுறியா? ஏ ஆரம்பிக்காதடி. நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன். என்ன பேசணுமோ பேசிட்டு உடனே கிளம்பு. போறதா இருந்தா போயிருக்க மாட்டேனா? உன்ன மாதிரி நான் தானே மாட்டினுக்கிறேன். பிரீத்தோ இப்ப என்ன? அங்கே இரு பித்து, கிட்ட வராத. என்னடி? இல்ல பித்து, நீ என்ன புரிஞ்சுக்கல. நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. நீ என்ன சொல்லி நான் புரிஞ்சுக்கல, நான் என்ன பண்ணது உனக்கு புரியல. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு இல்லப்பா, உனக்கு. எனக்கு என்ன? அதானே உனக்கு என்ன? நான் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணா ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ற. என்ன திமிரு இருக்கும் உனக்கு? நான் திமிரா பேசுறேனா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் மெசேஜ்ல தெரியும். நான் உனக்கு ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிச்சது நீ ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிட்ட. நான் நார்மலா தாண்டி அனுப்பிச்சேன், புரிஞ்சுக்கடி. நீ நார்மலா அனுப்பியிருந்தா ஓகே மான்னு அனுப்பியிருப்ப. அப்ப நீ நார்மலா இருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். ஓ மாலை கண்டுபிடிச்சிருப்பியா? என்னது? ஓ மாலை கண்டுபிடிச்சிருப்பியான்னு கேட்டம்மா. ஆமா. உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பெருசா மெசேஜ் அனுப்பிட்டு காணாம போயிடுவேன். அதை நான் வேற அர்த்தத்துல புரிஞ்சுப்பேன். நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா நீ அதை வேற அர்த்தத்துல புரிஞ்சுப்ப. ஏன் தெரியுமா?
ஏன்னா நம்ம நேர்லயோ போன்லயோ பேசல பிரீத்தி, நீ இந்த அர்த்தத்துல தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் ஏதாச்சும் சண்டைன்னு வந்துச்சுன்னா நேர்ல பேசலாம்னு நான் சொல்றேன். நீ எங்க கேக்குற? ஏதாச்சும் சண்டை வந்துட்டா போதும் வெட்குன்னு திரும்பிப்ப. இல்லை பத்து வேணாம், இது எனக்கு சரியா வரும்னு தோணல. இல்லை பத்து வேணாம், இது நமக்குள்ள சரியா வரும்னு தோணல. ஏய் ஒண்ணுமே கேட்கலடி, கிட்ட வந்து பேசு. நான்லாம் வர மாட்டேன். இத மட்டும் கத்தி பேசுற? ஐயோ இரு நானே வரேன். ஏய் நீயும் வராத. பிசாசு ஏன் கத்துற? நீ பேய் மாதிரி பக்கத்துல வந்து உட்காந்து என்ன பிசாசுன்றியா? இப்ப மட்டும் எதுக்கு நீ பக்கத்துல வந்து உட்காந்த? நீ பயப்படக்கூடாதுன்னு வந்து உட்காந்த. நானும் பயந்து போய் தான் இருக்கேன். ஏய் தள்ளி உட்கார்றா. இதுக்கு நீ அங்கேயே வந்திருக்கலாம். சரி இப்போ ஆச்சு சொல்றீ, என்ன சொன்ன? இல்லடா நமக்குள்ள சரி வராதுன்னு சொன்னேன். முதல்ல எதுவா இருந்தாலும் போதும் வேணாம் நிப்பாட்டிக்கலாம் முடிச்சுக்கலாம் சொல்றத முதல்ல நிப்பாட்டு. எந்த பிரச்சனைனாலும் அதை சால்வ் பண்ண யோசி, மொத்தமா அந்த ரிலேஷன்ஷிப்பை டிசால்வ் பண்ண யோசிக்காத, புரியுதா? அதான் நான் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, வேற என்ன வேணும்? ஒண்ணும் வேணாம். எனக்கு வேணும். என்னது? தண்ணி. கத்தி கத்தி தொண்டை வத்துனது எனக்கு, நீ தண்ணி குடிக்கிறியா? இரு நானும் வரேன். அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கடா. இப்ப கூட நீ உன்னை பத்தி தான் யோசிக்கிற. உனக்கு தண்ணி தாகம் எடுக்குன்னா நீ தண்ணி குடிக்க போற. கூட ஒருத்தி வேற இருக்காளே, அவளுக்கு தண்ணி தாகம் எடுக்குதான்னு கேட்டியா? ஏண்டி உனக்கு தண்ணி தாகம் நீ தண்ணி கேட்கணும்? நான் என்ன மீட்டரை வச்சிருக்கேன் உன் வாட்டர் லெவல் ட்ராப் பண்ணவனே மோட்டர் போடுறதுக்கு? ப்ளஸ் தண்ணி குடிக்க போற எனக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் தெரியாதா? சாலே சுத்தண்ணி போதுமா? சும்மா சமாளிக்காத. ஏண்டி வார்த்தைக்கு வார்த்தை என்னை பத்தி யோசிக்கிறியா என்னை பத்தி யோசிக்கிறான்னு கேட்குறியே? நீ என்னை பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கா? இல்லை என்னை பத்தி ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? சொல்றி, என்னை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நான் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லி பார்ப்போம். தண்ணி நிறைய போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சொல்றி. தெரியல உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும் நான் சொல்லிட்டா? நிக்கிறது ஓடுறது தாவறது பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் தின்வடி. விட்டா மனுஷங்களை கூட தின்வேன். தெரிஞ்சவங்களா இருக்காங்களேன்னு விட்டு வச்சிருக்கேன். திங்கிறதையும் ஒழுங்கா தின்னாம அதை சாப்பிட முடியாம நான் வாங்கினதை எடுத்து தின்னுகிட்டு இருப்படி. அதுக்கு எதுக்குடி நீ ஆர்டர் பண்ற? நான் ஆர்டர் பண்ணதே தின்ட்டு போலாம்ல. இப்படி தாண்டி புடுங்கி தின்னுவேன். நான் வாங்கினதையும் தின்ன முடியாம நீ தின்னதையும் தின்ன முடியாம நீ காக்கா கடி கழிச்சிட்டு மிச்சம் வச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெயிட்டர் வந்து சார் பில் அப்படின்னு நீட்டுவான் பாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மொத்தத்தையும் ஊட்டி பில்லோட சேர்த்து வாயில அரைக்கணும் போல இருக்குண்டி. அப்ப நான் காசை வேஸ்ட் பண்றேன்னு சொல்றியா? பிரீத்தி நீ காசை வேஸ்ட் பண்றேன்னு சொல்ல பிரீத்தி, நீ சாப்பாடை வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய் கிழிய பேசதான் லாய்க்கு. ஏய் வாயுள்ள நாய் பொழைச்சுக்குண்டி. அப்போ நீ நாயின்னு ஒத்துக்கிற. ஏய் பாட்டில் வச்சுட்டு போடி. என்ன வரேன்னு சொன்னேன்டி. ஒண்ணுமே பண்ண முடியல. என்னைக்காச்சும் என் கிட்ட வந்து நான் சொல்றத பாத்தியா? இப்படிதான் நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். காண்டாவதா? நான் பேசும்போது நீயும் இப்படி தாண்டி கவனிக்காம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்ப. அதையும் மீறி உங்ககிட்ட பேசலாம் ட்ரை பண்ணா ஸ்டோரி போடுறேன்ட்டு மியூசிக் ரிப்பீட்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருப்ப. உன் ஸ்டோரி போட ஏன் ஸ்டோரி தான் கச்சுதா? சும்மா சொல்லணும்னு சொல்லாத. யார் நானு? நீ தாண்டி சண்டை போடணும்னு பேசுவ. நான் என்னைக்காச்சும் கரெக்டா பேசிட்டா போதும், அதை சமாளிக்கிறதுக்கு எங்கேயோ என்னைக்கோ போட்ட சண்டை எடுத்துன்னு வந்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருப்ப. அது என்ன சண்டைன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காதுடி. வாரத்துக்கே ஒரு நாள் தாண்டி சண்டே, ஆனா எனக்கு வாரம் பூரா சண்டையா இருக்குடி. இதுல எப்படி என்ன சண்டைன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் சண்டையை தாண்டி என்னைக்காச்சும் என்கிட்ட ஆசையா பேசியிருக்கியா? பேச கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் அமைதியா என் பக்கத்துல உட்காரி பார்ப்போம். என்ன அமைதியா இருக்கா? டேய் என்னடா பண்ற?
நம்ம 2 பேரும் ஒன்றா தனியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிச்சிட்டேன். சி வெக்கமா இல்ல? ஏன் உனக்கெல்லாம் தோணவே தோணாதா? அப்படியே நடிக்காதடி. யாரும் இல்லாத டைமில் உங்கள் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு நீ என்னென்னலாம் பண்ணவும் மூடு. அதை தான் நானும் சொன்னேன். எப்ப பாரு உனக்கு இதே நினப்பு தானா? யார் மேலே அதிக அன்பு இருக்கோ உரிமை இருக்கோ அவங்க கிட்ட தாண்டி இதெல்லாம் தோணும். எனக்கு என்னைக்கு இதெல்லாம் உன் மேலே தோணாமல் போதோ அன்னைக்கு நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணலன்னு அர்த்தம். நான் ஒன்றும் இது வரைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணது இல்லையே. அப்போ இதுதான் உனக்கு பிரச்சனைனா சொல்லு, நான் அதுவும் பண்ணல. உன்னை ஒன்று கேட்டுறக்கூடாதே, உடனே பண்ண மாட்டேன் நிறுத்திடுவேன். சடன் டிசிஷன் எடுக்கிறத முதல்ல நிறுத்து, என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. அப்போ நான் சடன் டிசிஷன் எடுக்கிறது தான் பிரச்சனையா? சொல்லு, நான் மாத்திக்கிறேன். இது மட்டும் இல்ல, உனக்கு புரியாது விடு. புரியலன்னா சொல்லி புரிய வை பிரீத்தி. நீ எதுவுமே புரிய வைக்காம நான் புரிஞ்சுக்கலன்னு சொன்னா என்ன நியாயம்? அன்னைக்கு எங்க அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. சரி உனக்கு அது சர்ப்ரைஸா இருக்கட்டும், என்னை 8 மணிக்கு பார்க்க வரியான்னு கேட்டேன். நீயும் சரின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வர. ஐ couldn't ஃபேஸ் மை டாட். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா அவர் என்னை பார்த்த பார்வை. அன்னைக்கு நான் வந்துட்டு அத்தனை தடவை கால் பண்ணேன், நீ என் போனே எடுக்கலையேடி. நீ 11 மணிக்கு ஆட்டின்னு வந்து ஃபோன் பண்ணுவ, உனக்கு வெயிட் பண்ணி உன் காலை வேற எடுக்கிறாங்க. வா, அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பிரீத்தி. எதுவும் பெரிய அடிலாம் இல்லல்ல? இப்ப கேளு. அன்னைக்கு நான் பைக்ல வரப்போ என் வீல்ல ஆணி குத்தி பஞ்சர் ஆகி நான் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் ஏஞ்சி அதை தள்ளிட்டு போய் சரி பண்ணி கொண்டு வரதுக்குள்ள எனக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் லேட்டா வந்தது என் தப்பு தான். ஐ எம் சாரி ஃபார் தட். பட் நான் ஏன் லேட்டா வந்தேன்னு என் ஸ்கூல் டீச்சர் கூட கேட்பாங்கடி. நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தனா நம்ம இப்ப இந்த நிலைமையில வந்து நின்றுக்க மாட்டோம். நீ எதுவுமே கேட்காம உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன தனியா செல்ஃபிஷா விட்டு தானே போனேன். ஓ, அப்ப என்ன செல்ஃபிஷ்னு சொல்றியா? பார், இது ஒரு பாயிண்ட் எடுத்து மறுபடியும் சண்டை போடாத. நான் என்ன சொல்ல வரேன் இப்ப கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேடி. புரியவை, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்றல, எல்லாருக்கும் எல்லா விஷயம்லாம் புரிஞ்சிடாது. சில விஷயத்த நீயும் ஓப்பனா சொன்னாதான் தெரியும். நான் ஒன்னும் கடவுள் கிடையாதுன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நான் சொல்லிதான் எல்லாம் புரிஞ்சுப்பியா? புரியவே, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். முடியலடா. நான் போனா என் பின்னாடி கூட வர மாட்டியா? என்ன அப்படியே விட்டுருவியா? ஓகே சொல்ற வரைக்கும் தான் வெயிட் பண்றது, ஃபாலோ பண்றது. அப்புறம் கண்டுக்க கூட மாட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் கம்பெனி குத்தம். ஓகே, சண்டை போடுறதுக்கும் கம்பெனி கொடுக்கணுமாடி? இப்ப என்னடி பிரச்சனை? ஆமா, நான் தான் புரிஞ்சுக்கல. எல்லா தப்பும் என் மேலதான். நான் ஒத்துக்கிறேன், நான் தான் சண்டை போடுறேன். ஆனா அதை சரி பண்ண நீ என்ன பண்ற? உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன்டி. எஸ், உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் தான் எல்லா தப்புன்னு எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றியே தவிர என்னைக்காச்சும் ஒரு வாட்டி என்ன கன்சோல் பண்ணணும்னு யோசிச்சிருக்கியா சொல்லு? உனக்கு உன் மேல தப்பு இல்லைன்னு காமிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படி இல்ல, பச்சையா ஒன்னு சொல்றேன். என்னைக்காச்சும் லஸ்ட்டை தாண்டி நான் சோகமா இருக்கும் போதோ இல்ல நம்ம சண்டை போட்டிருக்கும் போதோ என் பக்கத்துல உட்காந்து என் கைய பிடிச்சோ இல்ல என்ன ஹக் பண்ணியோ எந்த வித லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோ கொடுக்காம ஒன்னும் இல்ல சரியாயிடும் எல்லாம் பாத்துக்கலான்னு அன்பா ஆசையா என்னைக்காச்சும் சொல்லிருப்பியா? எப்ப பார்த்தாலும் நான் தான் தப்பு, நீ தான் கரெக்ட்னு சொல்லி 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 ஐம் சாரி டி. நீ இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நான் வேணும்னே உன்னை கன்சோல் பண்ணாம இல்லடி. நீ கோவமா இருக்கிறப்ப எனக்கு உன் பக்கத்துல வரதுக்கே பயமா இருக்கும். எங்க நான் கன்சோல் பண்ண வந்து நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு அது இன்னும் கஷ்டமாயிடும். அதனால தான் நான் நீ கோவம் போனதுக்கப்புறம் பேசிக்கலான்னு விட்டுருவேன். பட் நீ இப்போ சொல்லிட்டல, இனி நான் எப்படி உன்னை கன்சோல் பண்றேன்னு மட்டும் பாரு. பார்க்குறேன். எல்லாம் ஓகே, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான். இப்போ பக்கத்தில் இருக்கேன், இப்படி கன்சோல் பண்ணிட்டேன். ஆனால் டெய்லி சண்டை போடுவே நீ. டெய்லி இப்படி எப்படி? பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு முதல்ல நீ எங்க அப்பாட்ட வந்து பேசணும். ஏய், உன் அப்பா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. டேய், யாரா நீ? இங்க என்னடா பண்ற? நானும் உங்களை மாதிரி இங்க ரொம்ப நேரமா மாட்டிட்டு இருக்கேன் ப்ரோ. அப்போ ஆபீஸ்ல பே இல்லையா? பே இல்ல, பாண்டி நான் தான் இருக்கேன். திகில் பாண்டி, நியூ ஜாயினிங். இந்த லவர்ஸ் நடுவில் எங்க சார்ஜ் போறேன்னு தெரியல. 440 வாட்ஸ். எவ்வளோ நேரம் பேசுங்கடா?
சும்மா சொல்லணும்னு சொல்லாத. யார் நானு? அப்ப இந்த நாய் தானா? ப்ரோ நம்ம 3 பேரை தாண்டி இங்க ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? பர்தா போட்டுன்னு ஒரு அக்கா வந்துச்சு. திடீர்னு காணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேர் இருக்கும் தெரிஞ்சு நீ ஏன்டா இவ்வளவு நேரம் வரல? லவர்ஸ் 2 பேருக்கு நடுவுல 3வது மனுஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன்டா வந்த? நீங்க 2 பேரும் நிறுத்துற மாதிரி தெரியல, என்னாலையும் நிறுத்த முடியலையா, அதான் வந்துட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஆமா, உன்கிட்ட ஆக்சஸ் கார்டு இருக்கா? என்கிட்ட ஆக்சிஸ் கார்டுலாம் இல்ல, ஐடிங் கார்டு தான் இருக்கு. இதுதான்டா ஆக்சஸ் கார்டு முண்டம். அப்படியா? அப்பவே யோசிச்சேன் ஐடிங் கார்டுல போட்டோ இல்லையேன்னு. அப்பாடா, அப்ப நம்ம வெளில போயிடலாம். எல்லாம் ஹாப்பி. நீங்களும் ஒண்ணு செஞ்சுட்டீங்க. நீ வந்ததும் பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் தான் இந்த யூனிவர்ஸே இந்த மூமெண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் சிஸ்டர். யூ பிரதர். சிஸ்டர், நான் வெளியாளு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க சண்டை போட்டதுல நான் புரிஞ்சுக்கிட்டது, இவர் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு, ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. சோ நீங்க அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியுதா? புரியுது. பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லா புரியுது. ஐயே, நான் சொல்ல வரதையும் புரிஞ்சுக்கல. கங்க்ராச்சுலேஷன் பிரதர், சூப்பர் ப்ராடக்ட். பட் இந்த பிரீத்திக்கு நான் கேரண்டி இல்லை. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போறேன். டேய் பாத்ரூம் போகணும்னா? வெளில வந்ததுனால அது உள்ள போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். பாய். அவன் போயிட்டா நம்ம ஆரம்பிப்போம். சூப்பர் ப்ரோ. என்னடா? என் ஆக்சிஸ் கார்டு இன்னும் ஆக்சிஸ் ஆகல ப்ரோ. சுத்தம்.